கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு ரசம். செட்டிநாட்டு நண்டு ரசம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது போல் ரசம் வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நண்டு ரசம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செட்டிநாட்டு நண்டு ரசம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நண்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து மழை காலம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் தடுமன் பிடிக்கும், சளி பிடிக்கும். இது போல் ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதை எப்படி நம்ம ரசம் வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ரசம் அப்படின்னு சொல்லிட்டாலே பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு இல்லாமல் இருக்காது. 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துருக்கேன். இது அப்படியே நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், இது போல் நான் நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ரசத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா அந்த காரம் நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், இதையும் நம்ம லேசாக அரைச்சிடலாம். பாருங்கள், இது போல் வெங்காயத்தை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொதப்பாக அரைச்சிருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பல், அதாவது 4 வெள்ளைப்பூண்டு, ரசப்பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நான் தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வெங்காயம் போலவே 1-2 அரைச்சிடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு இது போல் 1-2 அரைச்சிருக்கேன். இது எல்லாமே அம்மியில் நம்ம அரைச்சி எடுக்கிற மெத்தடில் தான் நான் அரைச்சிருக்கேன். இல்லைன்னா உரல் இருந்தால் கூட இடித்து எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அதே போல் 1-2 அரைச்சிருங்க. கையில் பிசைஞ்சு விட முடியும் அப்படின்னா கையிலே கூட பிசைஞ்சு விடலாம். இல்லைன்னா லேசாக மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவோம். பாருங்கள், தக்காளி இது போல் 1-2 அரைச்சிருக்கேன், நைஸாக அரைக்கலை. இப்போது ஒரு பாத்திரம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். நச்சு வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு இஞ்சியும் அதில் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்த சீரக மிளகையும் அதில் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரசம் தாளிக்க போகிறோம். பாருங்கள், ரசத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு நல்லா வறுப்பட்டோன்னே நம்ம நச்சு வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை சேர்த்துக்க போகிறோம். நல்லா வந்து வெங்காயத்தை ஓரளவு கிளறி விட்டுருங்க. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த காரத்தன்மை நமக்கு நல்லா கிடைக்கும். 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலாலாம் போட்டு, அந்த தண்ணியை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். நண்டுக்கு வந்து மசாலா கிரேவின்னு வரும்போது நம்ம சீரகம் மிளகெல்லாம் வறுத்துட்டு போடணும். இது போல் ரசம்னு வரும்போது நம்ம பச்சையாக போட்டால் தான் அதோடய வாசம் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாத்தையும் அரைச்சி போட்டது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை வந்து முழுசாக சேர்க்காதீங்க, 2 உடச்சி விட்டு சேருங்க. இல்லை அப்படின்னா உரலில் போட்டு லேசாக இடித்து விட்டு சேர்க்கலாம். இப்போது 2 நிமிஷம் அது கொதி வரட்டும். ரசம் நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வாசத்தோடு இருக்குது. சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாம் ரொம்ப வாசத்தோடு இருக்குது. இப்போ நம்ம அந்த 2 உடச்சி வச்சுருக்கிற நண்டை இதில் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் நச்சு விட்டு சேர்த்தாலும் சரி, இது போல் 2 உடச்சி விட்டு சேர்த்தாலும் சரி, அப்படியே சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். நல்லா அந்த ரசத்தில் அந்த நண்டு வந்து நல்லாவே வேகணும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே கொதிச்சு நல்ல வாசம், பயங்கரமான வாசம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே சாப்பிட பரிமாறிக்கிறலாம். செட்டிநாட்டு நண்டு ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.